அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 70,000 நபர்களும் விசாரணையின்றி சொர்க்கமும் என்ற தலைப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சமுதாயத்தில் 70,000 நபர்கள் எவ்வித விசாரணையும் இன்றி பாக்கியம் நிறைந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், மிஹ்ராஜ் எனும் விண்ணுலக பயணத்தின் போது எனக்கு பல சமுதாயத்தார்கள் எடுத்து காட்டப்பட்டனர். அப்போது இறை தூதர்களில் இருவருடன் அவர்களின் சமுதாயத்தாரில் 10க்கு உட்பட்ட ஒரு சிறு கூட்டமே கடந்து செல்லலாயினர். இறை தூதர் தம்முடன் ஒருவரும் இல்லாத நிலையில் கடந்து சென்றார். பின்னர் எனக்கு ஒரு சமுதாயம் காட்டப்பட்டது. பெரும் கூட்டமான அந்த சமுதாயத்தை பற்றி நான் கேட்டேன், இது என் சமுதாயமா என்று. அதற்கு இது உங்கள் சமுதாயம் இல்லை, மூசா நபி அவர்களுடைய சமுதாயம் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அப்போது அடிவானத்தை பாருங்கள் என்று என்னிடம் கூறப்பட்டது. அங்கு அடிவானத்தை அடைந்திருந்த ஏராளமான மக்கள் திரளை பார்த்தேன். அப்போது நான் அடிவானங்களை அடைந்திருந்த ஏராளமான மக்கள் திரளை கண்டேன். இது உங்கள் சமுதாயம், விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் 70,000 பேரும் இவர்களில் அடங்குவர் என எனக்கு சொல்லப்பட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் அந்த 70,000 பேர் யார் என்பதை தோழர்களுக்கு விளக்காமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அது தொடர்பாக மக்கள் விவாதிக்க தொடங்கினார்கள். நாம் தாம் அவர்கள், ஏனெனில் நாமே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனுடைய தூதரை பின்பற்றினோம். அல்லது நம் பிள்ளைகள் தாம் அவர்கள், ஏனெனில் அவர்கள் இஸ்லாத்தில் பிறந்தவர்கள், நாமோ அறியாமை காலத்தில் பிறந்தோம் என்று ஒருவருக்கொருவர் அந்த 70,000 கூட்டத்தில் நுழைவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. எனவே அவர்கள் புறப்பட்டு வந்து, விசாரணையின்றி சொர்க்கம் செல்ல உள்ள அவர்கள் யார் எனில், அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள், பறவைகளை வைத்து சகுனம் பார்க்க மாட்டார்கள், நோய்க்காக சூடிட்டு கொள்ள மாட்டார்கள், தம் இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என்று கூறினார்கள். அப்போது உகாஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து, அவர்களில் நானும் ஒருவனா இறை தூதர் அவர்களே என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். ஒருவர் எழுந்து நின்று, அவர்களில் நானும் ஒருவனா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்க, உங்களை விட உக்காஷா உம்மை முந்திக் கொண்டார் என்று கூறினார்கள். விசாரணையின்றி சொர்க்கத்தில் நுழையும் 70,000 நபர்கள் குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கின்ற போது, இறைவனை சார்ந்து ஒவ்வொரு செயல்பாட்டையும் செய்யக்கூடியவர்கள் குறித்து மிக தெளிவாக விளக்குகின்றார்கள். நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுகின்ற காரியங்கள் அனைத்திலும் முழுமையாக இறைவனை சார்ந்திருக்கும் போது கடமையாகிவிட்ட சொர்க்கத்தில் விசாரணையின்றி நுழைகின்ற மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் வழங்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.